ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு டிஎன்சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட். டிஎன்சிஎஸ்சினா வேறு ஒன்றும் இல்லைங்க, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம். நம்ம ரேஷன் கடையை தான் அப்படி சொல்லுவோம். ஸோ இதில் தான் ஒரு 450 காலி பயணங்கள் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியாக 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஜஸ்ட்டு நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. ஸோ நேரடி பணி நியமனம், நேர்காணல் மூலிமா உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஸோ அப்படி என்ன இந்த 450 வேக்கன்சிஸ் எங்கேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு, இதற்கான கல்வி தகுதி என்ன, வயது வரம்பு என்ன, சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்ற முழு தகவலும் வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணோம். அதாவது நம்ம ஜாப் டாக்கீஸ்க்கு எப்படி நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களோ அந்த ஆதரவின் அடிப்படையில் ஆருத்ராஸ் கிச்சன் சொல்லிட்டு செகண்டாக இன்னொரு சேனல் குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாப் டாக்கீஸ்க்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே ஆதரவை ஆருத்ராஸ் கிச்சனுக்கு கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். ஸோ சேனலோட லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலையும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி ஜாப் டாக்கீஸ்க்கு கொடுத்த ஆதரவை கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். தேங்க்யூ. டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் ஹியர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலையை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுக்கக்கூடிய லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அப்ளிகேஷனும் நோட்டிஃபிகேஷனும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி அப்ளிகேஷனை எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் நம்ம ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் விண்ணப்ப படிவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். இதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை மட்டும் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே அவங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ விட்டுட்டு இப்படி கிராஸாக சைன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்டக்கூடிய என்ன அப்படின்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர். ஒரு 4 பதவிக்கு உங்கள் ஆட்டில் தேர்வு செய்கிறாங்க. அதை பற்றின டீட்டெயில் பார்க்கலாம். விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் என்ன அப்படின்றத இங்கே நீங்கள் குறிப்பிடணும். அதுக்கப்புறம் உங்களுடைய பெயர், தந்தை அல்லது கணவர் பெயர், பாலினம் என்ன, நிரந்தர முகவரி, தற்போதைய முகவரி,
கைபேசி எண் உங்கள்கிட்ட ஆக்டிவாக இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. உங்களோட ரிலீஜியன் மற்றும் கேஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜாதி சான்றிதழ் என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் வந்து குறிப்பிடலாம். ஸோ இதில் பிசியா எம்பிசி அப்படின்னு கேட்டிருப்பாங்க, அதை மட்டும் டிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி, கல்வி தகுதி டீட்டெயில் இங்கே கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் வந்து எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் டிகிரி வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எந்த பதவிக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோ அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து எழுதினா போதும். அதில் சப்ஜெக்ட் என்ன, இயர் ஆஃப் பாசிங் எப்போ, டோட்டல் மார்க் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, எத்தனை மார்க்குக்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்க, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றத குறிப்பிடணும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் முன்னுரிமை சான்று இருக்குன்னா அதை பற்றின டீட்டெயில். என்னென்ன முன்னுரிமை சான்றுனா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இல்லை பிடபிள்யூ சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி விடோ சர்டிஃபிகேட்டாக இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா இது இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து குறிப்பிடணும். உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி, இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்ன சர்டிஃபிகேட்டில் அட்டாச் பண்ணணும் அப்படின்ற லிஸ்ட்டும் அவங்களும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிசி, அதான் மாற்றுச் சான்றிதழ், அனைத்து மதிப்பெண் சான்றிதழ்கள், ஜாதி சான்றிதழ், பட்டதாரி சான்று, டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட், அப்புறம் ஆதார் அட்டை மற்றும் அரசால் வழங்கப்பட்ட முன்னுரிமை சான்று. இது ஏதாச்சும் இருக்குன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சைன் வந்து கரெக்டாக போடணும். ஸோ சிம்பிளாக ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு இந்த அப்ளிகேஷனை நம்ம வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது தான். எங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மதுரை மண்டலத்துலேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ என்னென்ன பதவிகள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பணிநிலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பருவகால பட்டியல் எழுத்தர், பருவகால உதவுபவர், பருவகால காவலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பருவகால பட்டியல் எழுத்தரில், அதாவது கிளர்க்கு கேட்டகரிக்கு பெண்களும் விண்ணப்பிக்கலாம். பருவகால உதவுபவர் சீசனல் ஹெல்ப்பருக்கும் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த பருவகால காவலர் வாட்ச்மேனுக்கு மட்டும் ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். எல்லாத்துலேயுமே 150 காலி பண்டம் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக நமக்கு இருக்கக்கூடிய காலி பண்டம் எவ்வளோ அப்படின்னா 450 காலி பண்டம் இருக்குது. ஸோ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி, பருவகால பட்டியல் எழுத்தருக்கு இளங்கலை அறிவியல் இல்லை வேளாண்மை மற்றும் பொறியியல் பட்டம், இதில் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இதில் வயது வரம்பை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 37 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். பிசி எம்பிசி பிசிஎம்முக்கு 34, ஓசிக்கு 32. அதே மாதிரி பருவகால உதவுபவர் அப்படின்ற பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதுக்கும் அதே சேம் வயது வரம்பு தான் கொடுத்துருக்காங்க. பருவகால காவலருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி இருந்தால் போதும். ஸோ 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி, டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த 3 பதவியில் எந்த பதவி ஓகேவாக இருக்கோ அந்த பதவிக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்போம் அப்படின்றதும் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான உங்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தின் அடிப்படை ஆஸ் பர் மினிமம் வேஜஸ் படி வந்து பார்த்திங்கன்னா சேல்ரி எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ டோட்டலாக ப்ளஸ் டிஏ டிஎல்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. விண்ணப்பிக்க கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா 28/2/2025. ஸோ நம்ம சொல்லப்போனால் ஒரு 5லேருந்து 6 நாள் தான் டைம் இருக்குது. இதுக்கு எப்படி நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற அட்ரஸ், இந்த அட்ரஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், விண்ணப்பம் வந்து சேர வேண்டிய முகவரின்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸ்க்கு, அதாவது துணை ஆட்சியர், மண்டல மேலாளர், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம். ஸோ இதில் வந்து நீங்கள் அட்ரஸ் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு பதிவு அஞ்சல் மூலமாகவோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பதிவு அஞ்சல் மூலம் ரிஜிஸ்டர் போஸ்ட் இல்லை ஸ்பீட் போஸ்ட் மூலிமா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக அவங்க கொடுத்துருக்குது, நீங்கள் மின்னஞ்சல் முகவரியை கண்டிப்பாக நீங்கள் வந்து குறிப்பிடணும். அனைத்து தொடர்புகளும், அதாவது கால் லெட்ரு முதற்கொண்டு எல்லாமே மின்னஞ்சல் மூலமாக அனுப்பப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கடைசி தேதி 28/2/2025 அன்று மாலை 5 மணி வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மற்றொரு நல்ல வேலைவாய்ப்பு கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.